நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சூழன். முடிவுக்கு வரும் ஆம்ஸ்ட்ராங் கொலை விசாரணை. முக்கிய ரவுடியை சுற்றி வளைத்த காவல்துறை. எங்கே? சம்போ செந்தில். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் இந்த சம்போ செந்திலுக்கும் என்ன தொடர்பு? இந்த சம்போ செந்தில் பற்றியான தகவல்கள் இன்னைக்கு வெளியே வந்திருக்குதுங்க. அதை எடுத்து படிக்கின்ற போது நமக்கு பகிருங்குதுங்க. அதுவும் இல்லாமல் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் பல முக்கிய ரவுடிகள் கைது செய்யப்பட்டாங்க என்று தெரியும். அவங்களுடைய பின்புலத்தை எல்லாம் எடுத்து படிக்கின்ற போது, டேய், ஒட்டுமொத்த சென்னையும் உங்கள் கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கீங்களாடா அப்படின்னு எண்ணுகின்ற அளவுக்கு அவங்களுடைய பின்புலமும் அவங்களுடைய ரவுடிசமும் இருந்திருக்குதுங்க. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக விசாரணை நடத்துகின்ற போது ஒவ்வொரு ரவுடியாக தட்டி உள்ளே தூக்கி போட்டாங்க. ஒரு நல்ல காரியத்தை செஞ்சாங்க. நம்ம ஆம்ஸ்ட்ராங் கொலையில் எத்தனை ரவுடிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய பின்னணி என்ன, சம்போ செந்தில் யார், அவருக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு என்ன தொடர்பு, இப்போ காவல்துறையானது சம்போ செந்திலை நெருங்கி விட்டதா இல்லையா, அவர் எங்கே இருக்கிறாரு, எல்லா விவரத்தையும் இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்த்துடலாங்க. அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஒவ்வொரு ரவுடியாக அவங்களுடைய பின்புலத்தை பார்த்துக்கிட்டே வரலாமா? முதல்ல ஆற்காடு சுரேஷ். ஆற்காடு சுரேஷை பொறுத்த வரைக்கும் கந்து வெட்டிக்காரன், ரெண்டாவது கட்ட பஞ்சாயத்து செய்கின்றவன், கூலிக்கு கொலை செய்கிறவன். இந்த ஆற்காடு சுரேஷ் பெரிய தாதாவாக வளம் வந்திருக்கிறான். பல பேரை தன்னுடைய கேங்கை வச்சுக்கிட்டு போட்டு தள்ளந்தனால ஆற்காடு சுரேஷ் அவர்களை ஒரு கேங்கானது போட்டு தள்ளி விடுகிறது. ஆனால் ஆற்காடு சுரேஷை பார்த்திங்கன்னா நம்ம ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் போட்டு தள்ளினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதான் கிடையாது. வட சென்னையில் ஆற்காடு சுரேஷ் அவர்களுடைய அட்டுழியம் அதிகமாக போனதுனால, அவங்க அடிக்கடி வம்பிழுத்து சிறைக்கு போனதுனால, அவங்களுடைய கொட்டத்தை அடக்கும் விதமாக சட்ட போராட்டம் நிகழ்த்தினவர் பார்த்திங்கன்னா ஆம்ஸ்ட்ராங். அந்த விதத்தில் ஆற்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்ட்ராங் இடையில் பார்த்திங்கன்னா பகைமை வளர்ந்துருக்கிறது. திடீர்னு பல கேங்குகள் வட சென்னையில் சுற்றி கொண்டு இருந்தவங்க யார் பெரிய தாதா என்ற போட்டியில் ஆற்காடு சுரேஷ் அவர்களை போட்டுறாங்க. ஆனால் ஒரு தவறான கருத்தியல் என்ன பரவுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் தான் பார்த்திங்கன்னா ஆற்காடு சுரேஷ் அவர்களை போட்டாங்க. ஏன்னா ஆற்காடு சுரேஷனுடைய ஆதரவாளர்களுக்கு எதிராக வழக்கு நடத்தக்கூடியவர் தான் பார்த்திங்கன்னா நம்முடைய ஆம்ஸ்ட்ராங். அதனால் அரசியல் ரீதியாகவும் சரி, வழக்குகள் ரீதியாகவும் சரி, ஆம்ஸ்ட்ராங் தானே மோதுறாரு, அவர் தான் போட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆற்காடு சுரேஷனுடைய தம்பியும் அவங்க ஆதரவாளர்களும் ஆம்ஸ்ட்ராங்கை போட்டுருந்தையா, அப்போ தான் பார்த்திங்கன்னா வட சென்னையில் நாம் தொழில் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதற்காக ஆற்காடு சுரேஷனுடைய பிறந்த நாளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கின்ற பொழுது கூட ஒரு துணிச்சலான முடிவுக்கு வராங்க. ஆற்காடு சுரேஷனுடைய தம்பியும் அவங்களுடைய ரவுடிகளும் என்ன துணிச்சலான முடிவு அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பார்த்திங்கன்னா அவங்க வீட்டாண்டியே போடணும் அப்படின்ற முடிவெடுக்கிறாங்க. அப்படி முடிவெடுத்தாங்க பாருங்கள், அதுதான் தவறான முடிவாக போயிடுச்சு. ஏன்னா காவல்துறை அங்கே தான் பார்த்திங்கன்னா விழித்து கொண்டது. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்கும் அவர் பலமானவர், கராத்தாலாம் போனவர், பாக்ஸரு, தனித்தவரை எதிர்கொள்ள முடியாது, துணிச்சலானவர். அதுவும் இல்லாமல் அவர் கூட எப்போதுமே 4 பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் கையில் துப்பாக்கி வச்சுருப்பார். அதுவும் இல்லாமல் அவர் வீடு கட்டுறாரு, அங்கே வேலையாட்கள் இருப்பாங்க, சொந்த பந்தங்கள் இருப்பாங்க. இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்கின்ற தருணத்திலே ஆம்ஸ்ட்ராங் அவர்களை போடணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க பாருங்கள். அதுதான் தவறான முடிவு. ஆனால் சொன்ன மாதிரியே ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பார்த்திங்கன்னா அவருடைய வீடு கட்டும் இடத்திலே வெட்டி போடுறாங்க. பக்கத்திலே காவல் நிலையம் இருக்குது, செம்பியம் காவல் நிலையம். ஸோ இவ்வளவு பாதுகாப்பு இருக்கின்ற பொழுதே செய்கிறாங்கன்னா நிச்சயமாக இந்த கூலி ஆட்கள் மட்டுமே இதை செஞ்சிருக்க முடியாது. பின்னாடி யாரோ அரசியல் பின்புலத்தில் நிறைய பேர் இருக்காங்க, அப்படி இல்லைன்னா வெயிட்டான ஒரு கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையானது நினைக்குது. சரி, இந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலைக்கு யாரா மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக விசாரிக்கின்ற பொழுது தான் புன்னை பாலு மற்றும் ஆற்காடு சுரேஷ் அவருடைய மைத்துனர் மச்சான் இந்த ஆற்காடு அருள் அவர்கள் பார்த்திங்கன்னா கைது செய்யப்படுறாங்க. இந்த அருள் யாரான்னு கேட்டிங்கன்னா திமுகவில் வழக்கறிஞராக பணிபுரிஞ்சவர்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த அருளை பொறுத்த வரைக்கும் பல கொலைகளுக்கு திட்டம் போட்டு கொடுத்துருக்கான். அதுவும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வெட்டி படுகொலை செய்வதற்கு அருகாமையில் இருந்து கொண்டு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் என்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான். இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்து விட்ட பிறகு புன்னை பாலுடன் சேர்ந்து 11 பேர் பார்த்திங்கன்னா சரணடைந்தாங்க காவல் நிலையத்தில். உடனடியாக நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டாங்க. பிறகு திருவேங்கடம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்யப்படுவதற்கு நாங்கள் என்ன ஆயுதத்தை பயன்படுத்தணும் என்று சொல்லிவிட்டு, நான் எங்கே ஒளிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டுவதற்காக திருவேங்கடத்தை அழைத்து செல்கின்றார்கள். தப்பித்து சென்று கள்ள துப்பாக்கி மூலமாக காவல்துறையினர் சுடுகின்ற பொழுது தப்பிப்பதற்காக தற்காத்து கொள்வதற்காக திருவேங்கடத்தை காவல்துறையினர் சுடுறாங்க. அதனால் திருவேங்கடம் அவர்கள் இறந்து விடுகின்றார். பிறகு 10 பேர் தான் பார்த்திங்கன்னா விசாரணையில் இருக்கிறாங்க. தொடர்ந்து விசாரணைக்கு இடையில் திமுக வழக்கறிஞர் அருள் அவர்களை கைது செய்கிறாங்க.
அரூரில் கைது செய்யப்பட்ட பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரவுடிகள் பிடிபடுகின்றார்கள். அந்த ரவுடிகள் யாரான்னு கேட்டிங்கன்னா மலர்கொடி பெண் தாதா, இன்னொருத்தர் ஹரிஹரன். இந்த ஹரிஹரனை பொறுத்த வரைக்கும் தமாகவில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி, மலர்கொடியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க. இந்த 2 பேரையும் பிடிச்சு விசாரணை நடத்துகிறாங்க. இந்த 2 பேரையும் விசாரணை நடத்துகின்ற போது தான் இந்த ஆம்ஸ்டாங் கொலையில் பல லட்சம் ரூபாய் கைமாறி இருக்கக்கூடிய விஷயமானது வெளியாகிறது. அந்த பல லட்சம் ரூபாய் எங்கிருந்து வந்திருக்குது அப்படின்னு கொஞ்சம் தேடுகின்ற பொழுது தான் பாஜக நிர்வாகியாக இருக்கக்கூடிய அஞ்சலி ஆண்ட போகுது இந்த விசாரணை. அந்த அஞ்சலை யாரான்னு கேட்கின்ற போது ஆற்காடு சுரேஷ் படுகொலை செய்தாங்களே, அந்த ஆற்காடு சுரேஷனுடைய காதலியாக இருந்திருக்காங்க. இந்த ஆற்காடு சுரேஷனுடைய காதலி அஞ்சலி அவர்களுடைய பின்புலத்தை கொஞ்சம் ஆராய்கின்ற பொழுது அது நமக்கு பகிர்னுக்குது. இந்த அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவை சார்ந்தவங்க. அவங்க வட சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா புளியந்தோப்புக்கு அருகாமையில் குடியேறுகின்றார்கள் தொழிலுக்காக. அவங்க கணவருடன் வந்து குடியேறுறாங்க. ஆனால் கணவருடன் குடியேறுகின்ற பொழுது கூட இந்த ஆற்காடு சுரேஷுடன் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்காதல் ஏற்படுகிறது. ஏன் ஆற்காடு சுரேஷுடன் வந்து கள்ளக்காதல் ஏற்படுகிறது அப்படின்னு கொஞ்சம் பார்க்கின்ற பொழுது இந்த அஞ்சலி அவர்கள் செய்கின்ற தொழில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்காடு சுரேஷுடன் இணைத்து விடுகிறது. இந்த அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் புளியாந்தோப்பு ஆட்டு தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறாரு அவங்க கணவர். அங்கே நிறைய பேர் வந்து அஞ்சலிக்கு பழக்கமாக்குறாங்க. கையில் கொஞ்சம் மாதிரினா காசு இருக்குது, அந்த காசை வட்டி கொடுறாங்க. அப்படி வட்டி கொடுக்கின்ற போது காசானது பெருகிறது. அப்படி காசு பெருகின்ற போது இந்த வட்டிக்கு பணம் விடுகின்ற வியாபாரம் என்பது ஆந்திரா மற்றும் சென்னை முழுவதுமே பரவுகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரவுடியாக உருவெடுக்கிறாங்க. அப்படி ரவுடியாக உருவெடுக்கின்ற பொழுது கந்து வெட்டியில் இறங்குகிறாங்க. அப்போ கந்து வெட்டியில் இறங்குகின்ற போது ரவுடியுடைய துணை வேண்டுமா இல்லையா? அதனால் ஆற்காடு சுரேஷுடன் வந்து பார்த்தீங்கன்னா இணைகிறாங்க. ஆற்காடு சுரேஷுடன் இணைகின்ற போது அவங்க கணவர் வந்து இறந்து போகிறாங்க. பிறகு காதலியாக இருந்த ஆற்காடு சுரேஷனுடைய அஞ்சலை ஆற்காடு சுரேஷனுடைய மனைவியாக மாறுறாங்க. இப்படி ஆற்காடு சுரேஷ் அவர்கள் வந்த பிறகு கட்ட பஞ்சாயத்து கந்து வட்டி என்று சொல்லிட்டு அஞ்சலி அவர்கள் ஜோரா வியாபாரத்தை நடத்துகிறாங்க. இந்த கந்து வட்டிக்கும் இந்த கட்ட பஞ்சாயத்துக்கும் எதிராக இருக்கக்கூடியவர் தான் ஆம்ஸ்டாங். அதனால் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி விஷயத்தில் மிகப்பெரிய குறுக்கீடு நடக்கிறது. இப்படி நடக்கின்ற காரணத்தினால அஞ்சலி அவர்களுடைய தொழிலானது பாதிப்படைகிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சலி அவர்களுடைய 1.5 கோடி ரூபாய் வந்து வசூல் ஆகவே இல்லை. அதுக்கு காரணம் நம்முடைய ஆம்ஸ்டாங் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அவர்கள் நினைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் கட்ட பஞ்சாயத்துக்கு முடிவு கட்டுறாரு ஆம்ஸ்டாங், அஞ்சலியுடைய கட்ட பஞ்சாயத்துக்கு. அதுவும் தடைப்படுகிறது. அதனால் தன்னால் ஒரு தாதாவாக இருக்க முடியலை. இரண்டாவது தன் கணவரை வந்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்ய முடியலை. அதனால் ஆம்ஸ்டாங்கை போட்டால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்முடைய ஆற்காடு சுரேஷ் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ரவுடி கும்பலானது போட்டுருது. உடனடியாக அஞ்சலி அவர்களை பொறுத்த வரைக்கும் நாம் ஆம்ஸ்டாங்கை போடலான்னு பார்த்தா அதுக்கு முன்பாக நம்ம கணவரை போட்டானே ஆம்ஸ்டாங்கு அப்படின்னு சொல்லி தவறாக நினச்சிக்கிறாங்க. பிறகு ஆற்காடு சுரேஷ் அவர்கள் காலியான பிறகு நம்ம அஞ்சலி அவர்களுடைய வியாபாரம் ஒட்டுமொத்தமாக முடங்குது. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா பணம் கேட்கும்போது காவல் நிலையம் போயிடுறாங்க, செம்ம கடுப்பாயிடுறாங்க. அதனால தான் அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்டாங்கை போட்டால் தான் நம்ம வியாபாரத்தை பார்க்க முடியும் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. அதற்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலை திட்டம் தீட்டுகின்றார்கள். அதற்கு ஆற்காடு சுரேஷுடைய தம்பி புன்னை பாலு அவர்கள் வந்து ஒத்துழைச்சிக்கு வராரு. அப்படி வருகின்ற போது ஹரிஹரன் என்ற ரவுடி அஞ்சலியை கிட்ட போய் சரணடைகிறாரு. அப்போ ஹரிஹரனை கூப்பிட்டு ஹரிஹரா நமக்கு ஆம்ஸ்டாங்கை கொலை செய்யணும்னு வச்சுங்களேன், கிட்ட நெருங்க முடியாது, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையெறி குண்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு என்ன, வட சென்னையிலே பெண் தாதா இருக்கிறாங்க மலர்கொடி, அவங்கக்கிட்ட போயிட்டு நான் வெடிகுண்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஆம்ஸ்டாங் கொலைக்கு பயன்படுத்தக்கூடிய வெடிகுண்டை போயிட்டு மலர்கொடி இடத்துல வந்து வாங்குறாரு ஹரிஹரன். அதுவும் இல்லாமல் இந்த மலர்கொடிக்கு குறிப்பிட்ட அளவுக்கு பணம் கொடுக்குறாங்க. அப்படி பணம் கொடுத்து வெடிகுண்டை வாங்கிட்டு வராங்க ஹரிஹரன். அப்படி வருகின்ற பொழுது இந்த அஞ்சலையும் ஹரிஹரனும் அதுக்கப்புறம் ஆம்ஸ்டாங் கொலை செய்வதற்காக இருக்கக்கூடிய டீமும் கொண்டு போய் இந்த பாமை கும்மிடி பூண்டியில் ஒரு தனியான இடத்துல சோதிக்கிறாங்க. அப்படி சோதிக்கின்ற பொழுது அந்த இடத்துல அந்த குண்டானது சரியாக வெடிக்கலை. அதற்காக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆந்திராவில் போயிட்டு வெடி மருந்தை வாங்கிட்டு வந்து அந்த வெடிகுண்டில் வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துறாங்க. போட்ட உடனே ஆம்ஸ்டாங் காலி ஆகணும், இல்லை நிலை தடுமாறி கீழே வேணும், அப்போ வந்து வெட்டணும் அப்படின்றது அவங்களுடைய திட்டமாக இருக்குது. இதற்கிடையில் அஞ்சலிக்கு பின்புலமாகவும் அதோடு போச்சுன்னா மற்ற ரவுடிசத்துக்கு துணையாகவும் இருக்கக்கூடியவன் இந்த சம்போ செந்தில். இந்த சம்போ செந்தில் யாரான்னு கேட்டிங்கன்னா தூத்துக்குடியே சார்ந்தவன். இவன் மிகப்பெரிய ஒரு ரவுடி. இவனுக்கு ஏன்டா சம்போ செந்தில் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு யோசிக்கின்ற பொழுது
இவன் நேரடியாக கொலையில் ஈடுபடவில்லை என்றாலும் கூட யாரெல்லாம் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கி தவிக்கிறாங்களோ வழி தெரியாமல் அவங்களுக்கெல்லாம் ஐடியா கொடுக்குறவன் தான் இந்த சம்போ செந்தில். அதனால தான் தொடர்ச்சியாக இவன் கொடுக்கின்ற ஐடியாவனால் சம்பவம் நிகழ்வதனால இவன் சம்பவம் செந்தில் அப்படின்னு சொல்ல போய் கடைசியில் சம்போ செந்தில் என்ற பெயர் வந்தது. இந்த சம்போ செந்திலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ரவுடின்னு சொன்னோம் இல்லையா, எப்படா இவன் ரவுடியாக உருவெடுக்கிறான் அப்படின்னு பார்க்கும் பொழுது காக்காத்தோப்பு பாலாஜி மற்றும் சிடி மணி இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் களத்தில் பெரும்புள்ளிகள். இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரவுடிகள் என்று தான் சொல்கிறாங்க. இவங்க போகின்ற கார் மீது இந்த சம்போ செந்தில் வந்து பார்த்திங்கன்னா வெடிகுண்டை வீசுகிறான் புளியந்தோப்புக்கு அருகாமையில். அந்த தருணத்தில் இருந்து வந்து இந்த சம்போ செந்திலை இந்த காவல்துறையினர் தேடுறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 6-7 வருடங்களாக இவனை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவனை கைது செய்ய முடியல. இவன் எங்கேயாவது வெளியே தப்பிச்சிடக்கூடாது என்பதற்காக வந்து பார்த்தீங்கன்னா லுக் அவுட் நோட்டீஸும் விட்டுருக்கிறாங்க. இவனுடைய பாஸ்போர்ட்டும் முடைக்கிருக்காங்க. ஆனாலும் இந்த சம்போ செந்திலுக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் என்ன தொடர்பு? இவன் அஞ்சலியுடன் தொடர்பில் இருக்கிறான், கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளியுடன் தொடர்பில் இருக்கிறான், இவன் அதிகமாக சம்பவம் செஞ்சுருக்கிறான், ஓகே. ஆனால் இந்த சம்போ செந்திலுக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் என்னடா தொடர்பு அப்படின்னு கொஞ்சம் ஆராய்கின்ற பொழுது இந்த சம்போ செந்திலை பொறுத்த வரைக்கும் வட சென்னையில் லேத்திலிருந்து வருகின்ற ஸ்கிராப்லாம் இருக்கு இல்லையா, அந்த மெட்டல் கழிவுகள்லாம் எடுத்து விற்கக்கூடிய முக்கிய தொழிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்போ செந்தில் செஞ்சுருக்கிறான். இவன் நியாயமாக செஞ்சானா எல்லாரையும் மிரட்டி செஞ்சானா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த ஸ்கிராப்புகளை எடுத்து விற்பனை செய்கின்ற பல கோடி ரூபாய் பிஸ்னஸில் இவன் தான் முக்கிய புள்ளி. இவனை தாண்டி யாரும் வியாபாரம் பண்ண முடியாது. அதனால் பல பேருடைய தொழில் நஷ்டம் அடைஞ்சது. இந்த ஸ்கிராப் பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஸ்டாங் அவர்கள் தலையிடுகின்றார். எல்லோருக்குமான வாய்ப்பை வாங்கி தரணும் என்பதற்காக போராடுகின்றாரா, இல்லை இந்த சம்போ செந்திலுடைய அட்டொழித்த முடிக்கு கொண்டு வரணும் என்பதற்காக இந்த கிராப் பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா சம்போ செந்திலுக்கு எதிராக களமிறங்குகிறாரா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த சம்போ செந்திலுக்கும் நம்முடைய ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் இந்த கிராப் பிஸ்னஸ் மூலமாக பிரச்சனை ஏற்படுகிறது. ஆனால் இந்த சம்போ செந்திலை காவல்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கிராப் பிஸ்னஸ் வந்து சம்போ செந்தில் தான் செய்கிறான். ஆனால் எங்கேருந்து செய்கிறான் என்ற விஷயமானது யாருக்குமே தெரியல. இப்போ கூட ஆம்ஸ்டாங் கொலையில் சம்போ செந்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஐடியா போட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு வந்து கருதுகின்றார்கள். இதற்கிடையில் ஹரிதரன் என்கின்ற ஒரு நபரை நம்முடைய காவல்துறையானது கைது செய்கிறது. இந்த ஹரிதரன் யாரா, இவனுக்கும் ஆம்ஸ்டாங் கொலைக்கும் ஏடா தொடர்பு, இவனை எப்படா கைது செய்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பாஜக நிர்வாகியாக இருந்த அஞ்சலி அவர்களை கைது செய்யணும்னு பார்த்தாங்க. கடைசியில் ஓட்டேரிக்கு பக்கத்துலேயும் இல்லை ரெட்டேரிக்கு பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மாவை கைது பண்ணுறாங்க. வெளி மாநிலத்துக்கு தப்பிச்சு போட்டிருப்பாங்களோ என்று சந்தேகப்பட்ட காவல்துறை கடைசியில் சென்னையிலே அகப்பட்டு கொண்டார்கள். பிறகு அவங்க வீடு முழுவதும் ஆய்கின்றார்கள். அப்படி ஆராய்கின்ற பொழுது தான் அங்கே இருக்கக்கூடிய லேப்டாப்பு, செல்ஃபோனு, பென்ட்ரைவு, அப்புறம் பேங்க் பாஸ் புத்தகம், கிரெடிட் கார்டு என்று சொல்லிட்டு எல்லா தரவுகளையும் கைப்பற்றுகின்றார்கள். அப்படி தரவுகளை கைப்பற்றுகின்ற பொழுது தான் இந்த அஞ்சலி அவர்களுடைய அலைபேசியிலேருந்து எங்கெங்கெல்லாம் வந்து அழைப்பு போயிருக்கிறது அப்படின்னு பார்த்து தேடுகின்ற பொழுது தான் இந்த ஹரிதரனுக்கும் போயிருக்குது. ஹரிதரன் கிட்ட அடிக்கடி பேசியிருக்காங்க. இந்த ஹரிதரனை பூச்சி விசாரிக்கின்ற பொழுது தான் இந்த ஹரிதரனுக்கும் ஹரிகரனுக்கும் அதுக்கு பிறகு மலர்கோடிக்கும் அஞ்சலிக்கும் இருக்கின்ற தொடர்பானது நன்றாக வெட்ட வெளிச்சமாகிறது. இந்த ஹரிதரன் எந்த அளவுக்கு ஆம்ஸ்டாங் கொலையில் பங்கெடுத்திருக்கான்னு பார்க்கும்பொழுது ஒட்டுமொத்த கொலைகாரர்களுடைய செல்ஃபோனும் இவங்ககிட்ட தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கொலை செஞ்சுட்டு இவங்ககிட்ட தான் போய் அடைக்கலமும் ஆகியிருக்காங்க சில பேர். அதனால் இந்த ஹரிதரனை கைது பண்ணுறாங்க. எங்கேயா அலைபேசி அப்படின்னு கேட்குறாங்க. கடைசியில் எப்படியா இருந்தாலும் அலைபேசியும் கண்டுபிடிச்சிடுவாங்க, நம்மளையும் பிடிச்சிடுவாங்க காவல்துறை என்று நினைச்ச ஹரிதரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த செல்ஃபோன்களை உடைச்சி கொசஸ்தல ஆற்றுல போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஹரிதரன் யாரான்னு பார்க்கும்பொழுது கடம்பூர் ஒன்றிய கவுன்சிலராக இருந்திருக்கிறாரு அதிமுகவில். கட்சி விட்டு நீக்கிட்டான்னு வச்சுங்களேன். அதாவது குற்றவாளிகள் கட்சியில் இருக்கலாம், ஆனால் குற்றவாளிகளை கட்சியானது காப்பாற்ற தான் கூடாது. அதனால தான் எந்த கட்சியில் யார் இருந்தாலும் சரி உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா கட்சி விட்டு நீக்கிடுறாங்க அந்தந்த கட்சியினர். ஆனால் திமுகவினர் இதில் இருக்கிறாங்க நிறைய பேர் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆனால் அவங்களையெல்லாம் திமுக கட்சி விட்டு நீக்கிச்சா என்று நமக்கு தெரியல. மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரை திமுகவினர் என்று சொல்லிட்டு அடையாளப்படுத்துகிறாங்க. அவங்களாம் கட்சி விட்டு நீக்கின மாதிரி தெரியல. அது ஏன்றதை நீங்கள் சொல்லுங்கள். பிறகு ஹரிதரனை பொறுத்த வரைக்கும் எங்கே வீசினேன் அப்படின்ற விஷயத்தை காட்டுறாரு. பிறகு கூபா டிரைவர்கள் மூலமாக அந்த செல்ஃபோனை கைப்பற்றுகின்றார்கள். ஒட்டுமொத்தமாக நசுக்கி போட்டுக்கிறான். பிறகு அந்த செல்ஃபோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா தடயவியல் அறிவியலுக்காக சோதனைக்காக அனுப்பி வச்சுருக்கிறாங்க. இதற்கிடையில் இந்த சம்போ செந்திலை பொறுத்த வரைக்கும் கிராப் பிஸ்னஸில் வந்து நம்முடைய ஆம்ஸ்டாங்குடன் வந்து மோதல் இருந்தார் இல்லையா, கண்டிப்பாக கொலை செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு
இல்லை கொலைக்கான மாஸ்டர் மைண்டாக இவர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை தேடுறாங்க. இவர் எங்கே வெளியே தப்பிச்சிடக்கூடாது என்பதற்காக லுக் அவுட் நோட்டீஸ் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் இருந்தாலும் சம்போ செந்தில் எங்கெல்லாம் இருப்பானோ அங்கெல்லாம் போய் தேடி பார்க்குறாங்க, அங்கெல்லாம் கிடைக்கல. ஒருவேளை வெளி மாநிலத்துக்கு போட்டானோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆந்திராவுக்கும் போய் தேடுறாங்க. ஆனால் இதற்கிடையில் இந்த சம்போ செந்திலை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு, அதாவது போலி பாஸ்போர்ட் மூலமாக வெளிநாடு தப்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவனுடைய பின்புலத்தை ஆராய்கின்ற போது தான் தெரிகிறது, அவன் தமிழ்நாட்டில் இருந்து இந்த கிராப் பிஸ்னஸை பார்க்கல. அவனை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூரில் இருந்து பல நாள் பார்ப்பான், சில நாள் இலங்கையில் இருந்து, சில நாள் வந்து பார்த்தீங்கன்னா நேபாளத்திலிருந்து பார்ப்பான். ஆக மொத்தத்தில் இந்த சம்போ செந்திலை பொறுத்த வரைக்கும் பல பேருடைய கொலையில் மாஸ்டர் மைண்டாக ஐடியா கொடுத்ததுனால கண்டிப்பாக என்னைக்கா இருந்தாலும் நமக்கு என்கவுண்டரு இல்லைன்னா சம்பவம், அப்படி இல்லைன்னு வச்சா கைது பண்ணிடுவாங்க. இந்த 3 விஷயங்கள் இருக்கின்ற காரணத்தால் அச்சத்தினால் நாடு விட்டு நாடு போயிட்டு இருக்கானா. அதனால் ஆம்ஸ்டாங் கொலையில் முக்கிய குற்றவாளி இருக்கக்கூடிய சம்போ செந்திலை நெருங்கவே முடியல அப்படின்னு காவல்துறையானது தவிக்கிறது. ஏன் தெரியுமா? அவனுடைய சமீப ஃபோட்டோக்கள் வந்து காவல்துறையினருக்கு கிடைக்கவே இல்லை. பழைய ஃபோட்டோ தான் கிடச்சிருக்குது. அதனால் அடையாளம் காண்பதில் வந்து பெரிய சிக்கல் இருக்குது. அவனை மட்டும் கைது பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், அதற்கு பிறகு ஆம்ஸ்டாங் கொலையினுடைய விசாரணை ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடும். இப்போவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஆம்ஸ்டாங் அவர்கள் எதற்காக கொலை செய்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஒன்று கிராப் பிஸ்னஸ் பிரச்சனை, 2வது கட்ட பஞ்சாயத்து கந்து வட்டி இதற்கு தடையாக இருந்திருக்கிறாரு, 2வது ஆருத்ரா கோல்டு பற்றியும் சொல்கிறாங்க. அந்த ஆருத்ரா கோல்டில் முதலீடு செய்தவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வட சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய மக்களும் அடித்தட்டு மக்களும். ஸோ அவங்களுடைய உரிமைக்காக அடிக்கடி நீதிமன்ற விசாரணைக்காக அந்த மக்களுடைய வழக்குக்காக ஆஜரானார் நம்முடைய ஆம்ஸ்டாங் அவர்கள். அந்த ஆருத்ரா கோல்டு விஷயமாகவும் இவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று இந்த 3 அடிப்படை விஷயங்களை வைத்து விசாரணை செய்து கொண்டிருக்கிறது. இதில் ஆருத்ரா கோல்டுக்கும் ஆம்ஸ்டாங் கொலைக்கும் தொடர்பு இருப்பது பற்றி அதிகப்படியான செய்திகள் வரல. ஆனால் இருந்தாலும் ரஞ்சித், அதோட செல்வ பெருந்தகை, நம்முடைய அண்ணா தொல் திருமாவளவன், இவங்க மட்டுமே ஆருத்ரா கோல்டுக்கும் ஆம்ஸ்டாங் கொலைக்கும் தொடர்புபடுத்துகிறாங்க. ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அது பற்றியான முக்கிய விஷயங்களோ தரவுகளோ வரல. ஆனால் அஞ்சலி தொடர்பாக, ஹரிஹரன் தொடர்பாக, மலர்கொடி தொடர்பாக, சம்போ செந்தில் தொடர்பாக இவங்க எப்படி கூட்டு சதி செய்து கொலை பண்ணாங்க என்ற விஷயமும், அவங்களுக்கு தொழில் எதிரியாக இவர் எப்படி இருந்தார் என்பதை பற்றியும் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கிறது. இதற்கு பின்னாடியும் ஒரு பெரிய சதி இருந்ததுன்னா அதுவும் விரைவில் வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விசாரணை இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதனால சுவாரஸ்யம் அதிகரித்திருக்கிறது. அடுத்த விஷயங்கள் வருகின்ற போது உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்கின்றேன். அது வரைக்கும் நம்ம சேனலோட இணைந்திருங்க. நன்றி நண்பர்கள்.